அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி, அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பப்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி, நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடுமே மறுபடி நூலைப்படி, பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகுமென்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி. இன்றைய நம்முடைய அரங்கம் சங்க இலக்கிய அரங்கம். நம்முடைய பழைய தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம். பழந்தமிழ்நாட்டில் 3 தமிழ் சங்கங்கள் இருந்தன என்றும், மதுரையிலும் கபாடாபுரத்திலும் இருந்த முதல் 2 சங்கங்கள் மறைந்த பிறகு 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு சிறப்பாக இருந்தது என்பது நமக்கு தெரிந்ததே. 3ஆம் தமிழ்ச்சங்க நூல்களே 8 தொகையும் 10 பாட்டும். அவையே சங்க இலக்கியம் என்றும் கூறப்பட்டது. சங்க இலக்கிய பாடல்கள் காணப்படும் பழைய மரபுகள் பல உண்டு. காதல் பற்றிய கற்பனையை அகமென்றும், வீரம், கொடை, புகழ் முதலிய பிறவற்றை புறமென்றும் பாகுபடுத்தி பாடப்படும் மரபு முதன்மையானது. அகப்பாடல்களில் தலைவன் தலைவின் காதல் பாடப்படும். புறப்பாடல்களில் நாட்டை ஆளும் தலைவனுடைய சிறந்த வீர செயல்களும், கொடைப்பண்பும், குடிமக்களுள் சிறந்தவர்களின் அரும் செயல்களும் பிறவும் பாடப்படும். ஆகவே பெரும்பாலும் அகப்பாடல்கள் கற்பனையாகவும், புறப்பாடல்கள் உள்ளதை கூறுவதாகவும் அமையும். மாணவ செல்வங்களே, சங்க இலக்கியங்களை முழுமையாக படிக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வரங்கம் சங்க இலக்கியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. மாணவர்களே, நீங்கள் இதை கேட்டு முழுமையாக பயன்பெற வேண்டும். சங்க புறப்பாடல்களில் புலவர் மாண்புகள் என்ற தலைப்பில் புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர், என்னுடைய ஆசிரியர் முனைவர் ஆ. விஜயராணி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். நினைத்து கூட பார்க்க முடியாத தருணம் இது. அவரை பெருமைப்படுத்துவதில் ஒரு மாணவியாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆளுமையான பெண்மணி, நற்சிந்தனையாளர், நல்ல ஆசிரியர், என் அன்பு ஆசிரியருக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இத்தருணம் என் வாழ்வின் மிக முக்கியமான தருணமாகும். ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். கரம் கோர்ப்போம் உலகத்தமிழ் மாணவர்களே, வாருங்கள், சங்கத்தமிழ் படிப்போம். நம்முடைய தமிழ் மரபை உலகம் முழுவதும் உணர்த்துவோம், போற்றுவோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறத்தர வாரா, நோதலும் தனித்தலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அண்டே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னா தென்றலும் இளமே, விண்ணொரு வானம் தந்துளி தலையே ஆனது, கல் பொருதும் இறங்கு மல்லல் பேரியாற்றில் நீர்வழி படும், புனை போல அருள் முறைவழி படும் என்பது திறவோர், காட்சியின் தெளிந்தன மாகளின் மாட்சியின் பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல்லாதல் என்னும் இளமே. சங்க இலக்கியங்களும் சங்க இலக்கியத்தின் இலக்கண நூல்களாகிய தொல்காப்பியமும் காட்டும் வாழ்க்கை நெறி 2 வகைகளாக அகத்திணை, புறத்திணை என சங்ககால தமிழர்களின் இன்ப வாழ்க்கையும், வீரம், பண்பாடு, நாகரிகம், கல்வி, சமூகத்தோடு எந்த வாழ்க்கை முறையை காட்டுகிறது. சங்க இலக்கியம் இயற்கை நெறிகளையும் மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையையும் பொருள்களாக கொண்டு அகம் என்னும் காதல் ஒழுக்கத்தையும், புறம் என்னும் போர் ஒழுக்கத்தையும் நமக்கு கூறுகிறது. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த சங்ககால அரங்கத்திற்கு வருக வருக வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். மகளிர் மாமணி, நற்கவியரசி, சங்க இலக்கியங்களில்
புறம் பற்றி பேச வந்த வீரமங்கை. சிறுமுகம் நோக்கி செல்க என தன் ஒரே மகனை போர்க்களத்திற்கு அனுப்பிய வீர பெண்களின் வரிசையில் வருபவர்தான் புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் ஆ. விஜயராணி அம்மா அவர்கள். தமிழில் பல நூல்கள், கவிதை, ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியுள்ள அம்மா விஜயராணி அவர்கள் கவிதாயினி விருது, குறளமுது விருது, கவி மாமணி விருது என 33க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். புதுச்சேரி தமிழ்ச்சங்க உறுப்பினர், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க உறுப்பினர், புதுச்சேரி அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க இணை செயலாளர் என பல பொறுப்புகளில் உள்ள அம்மா விஜயராணி அவர்கள் புதுச்சேரியில் 4 ஆண்டுகள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராகவும் பணியாற்றியுள்ளார். முனைவர் ஆ. விஜயராணி அம்மா அவர்களின் சங்க இலக்கியத்தில் காணப்படும் புறம் பற்றிய வீர உரையினை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். வணக்கம். வேல் உயராய்வு மையம் தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய இலக்கிய உரையாடல் என்ற இந்த அமைப்பிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த முனைவர் ஜே. அஜிதா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சங்க இலக்கியத்திலே சங்க காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அகம் புறம் என்ற இரண்டனையுமே சங்கத் தமிழர்கள் தன் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் என்று எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. அந்த வகையில் சங்க இலக்கியத்திலே புறப்பாடல்களுடைய சிறப்புகளை கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஜே. அஜிதாவுக்கு மீண்டும் ஒரு முறை எனது அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு தலைப்பிற்குள் நுழைகின்றேன். நான் சங்க இலக்கியத்திலே புறப்பாடல்களிலே புலவர்களுடைய மாண்புகள் என்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தமிழ் இலக்கியம் சார்ந்த, சங்க தமிழர்கள் சார்ந்த நாகரிகம், பண்பாடு, வாழ்க்கை சூழல் ஆகியவற்றை மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கின்ற இலக்கியம் முதல் நூல், முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்திலே அகம் புறம் என்ற 2 பாகுபாட்டினை கூறும்போது தன்னுடைய பொருளதிகாரத்திலே கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்ற அந்த முதல் நூற்பாவை கூறி, அந்த அகத்திணையிலே 7 அகத்திணைகள் என்று கூறி 7 அகத்திணைகளுக்கும் புறமாக இருக்கக்கூடிய புறத்திணைகள் 7 என்பதை புறத்திணையிலே கூற வருகின்றார். புறம் சார்ந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொல்காப்பியர் கூறிய புறத்திணையிலே படிக்கும் போதே நமக்கு பல செய்திகள் புலனாகுவதை காணலாம். அகத்தை 7ஆக வகுத்த தொல்காப்பியர் அந்த அகத்திற்கு 7 புறனாக இருக்கக்கூடிய புறத்திணையை கூறுகின்றார். அந்த நூற்பாவை பார்க்கும்போது புறத்திணை மருங்கின் பொருந்தி நல்லது, அகத்திணை மருங்கின் அளவுதல் இலவே என்று கூறிய தொல்காப்பியர் அகத்திணை மருங்கின் அழில்தப உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறப்பட கிளப்பின் வெற்றிதானே குறிஞ்சியது புறனே என்று அந்த முதல் நூற்பாவிலே கூறுவார். இப்போ ஒவ்வொரு 7 அகத்திணைகளுக்கும் 7 புறத்திணைகள் எவ்வாறு புறமாகின்றன, வெற்றிதானே குறிஞ்சியது புறனே என்று சொல்லப்படும் போது குறிஞ்சி திணையினுடைய மாண்பு என்பது களவு திணை என்று சொல்லப்படும். அப்போ அந்த களவு என்ற திணைக்கு பொருந்தி வரக்கூடிய புறத்திணை வெற்றி. வெற்றியினுடைய சிறப்பு என்னவென்றால், பிற நாட்டின் மீது போர் தொடுத்து செல்ல விரும்பிய அந்த தலைவன் அந்த நாட்டில் உள்ள ஆணிரைகளை களவாடுவது, கவர்ந்து வருவது, நிறை கவர்தல் என்று சொல்வார்கள். இப்படி அகத்திணைக்கும் புறத்திணைக்குமான ஒரு பொருத்தமான நிலையில் 7 அகத்திணைகளை 7 புறத்திணைகளையும் தொல்காப்பியர் அழகாக விளக்கி செல்வார். வெற்றிதானே குறிஞ்சியது புறனே, வஞ்சிதானே முல்லையது புறனே, ஊழ்ஞைதானே மருதத்து புறனே, வாகைதானே பாளையது புறனே, பாடான் பகுதி கைக்கிளை புறனே, காஞ்சிதானே பெருந்திணை புறனே என்று இப்படி 7 திணைகளுக்குமான
அந்த புறத்திணை மரபுகளை 7 அகத்திணைகளுக்கு எப்படி அந்த அகச்செய்திகள் பொருந்துகின்றனவோ அந்த வகையில் பொருத்தி கூறுவார். பின்னால் வந்த புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் ஐயனார் இதனார் இந்த புறத்திணைகள் 7ஐ 12ஆக சேர்க்கின்றார். அவர் கூற வரக்கூடிய கருத்து என்னவென்றால், தொல்காப்பியர் கூறிய சில கருத்துக்களை மட்டும் மாற்றிக்கொண்டு அவர் புறத்திணைகள் 12 என்று வகைப்பாடு செய்கின்றார். அதாவது வெற்றி திணை என்று சொல்லப்படும் போது ஆணிரை கவர்தல், அந்த ஆணிரை கவர்ந்து வந்த பிறகு அதை மீட்பதற்காக செல்லக்கூடிய கரந்தை திணைக்காரர்கள் என்று 2 திணைகளாக கூறுவார். இந்த அடிப்படையில் தொல்காப்பியர் கூறிய அகத்திணைகளாகிய கைக்கிளை, அகத்திணையாகிய பெருந்திணை இவற்றையும் புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் சேர்த்துக்கொள்வார். அது மட்டுமல்லாது பொதுவியல் என்ற ஒரு திணையும் சேர்த்துக்கொள்வார். இப்படி கரந்தை திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை, அதோடு இன்னொன்று தொல்காப்பியர் உழுந்தையை மட்டுமே சொல்லுவார். இவர் புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் நொச்சி என்ற திணையை சேர்த்துக்கொள்வார். இப்படி இந்த புறத்திணை பாகுபாடுகளை தொல்காப்பியர் தொடங்கி பின்னாடி வந்த புறப்பு வெண்பாமாலை ஆசிரியர்கள் தொடங்கி அதன் பிறகு பல திறனாய்வாளர்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புறத்திணை பாகுபாடு என்பது 7 அகத்திணைகளுக்கு சார்பு நிலையில் ஒற்றுமை உடைய நிலையில் 7 புறத்திணைகளை தொல்காப்பியர் வைத்திருப்பார். அதே நிலையில் கொஞ்சம் சிறிது மாறுபட்டு அதனுடைய விரிவான நிலைகளையும் ஒரு திணையாக ஆக்கி புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் 12ஆக கூறியிருப்பார். இந்த நிலையில் புறத்திணையினுடைய வகைகள் பாகுபாடுகள் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்து நமக்கு புற இலக்கியங்கள் என்று பார்க்கப்படும் போது சங்க இலக்கியங்களாக சொல்லப்படுகின்ற 8 தொகை 10 பாட்டிலே 8 தொகை நூல்களிலே புறநானூறும் 10 புறம் சார்ந்த நூல்களாக இருக்கும். மீதி 5 நூல்கள் அகம் சார்ந்த நூல்களாகவும் பரிபாடல் மற்றும் அகம் புறம் 2 சார்ந்த நூல்களாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வகைமை. இது காலந்தோறும் பொதுமையாக சொல்லப்பட்ட ஒரு வகைமை. அதே போன்று நீங்கள் 10 பாட்டுக்கு வரும்போது அங்கு ஆற்றுப்படையினுடைய இலக்கணங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த பொதுவாக அந்த 5 நூல்கள் ஆற்றுப்படைக்குரிய இலக்கணத்தை பொருந்தியும் 3 நூல்கள் அகத்தை சார்ந்தும் மதுரை காஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒன்று மட்டும் புறம் சார்ந்ததாகவும் நெடுநல் வாடை அகம்புறம் 2 சார்ந்ததாக சொல்லப்படும். ஆனால் அகம்புறம் என்ற 2 ஏன் இந்த பதிப்பாசிரியர்களும் திறனாய்வாளரும் குறிப்பிட்டார்கள் என்று சொல்லப்படும் போது அகத்திணை இலக்கணம் திறப்பட கிளப்பின்னு சொன்னார் அல்லவா, அந்த சொல்லப்படும் போது அகத்திணை இலக்கணம் என்னவென்றால் சுட்டி ஒருவர் பெயர் கிளப்பெறார். அகத்திணையினுடைய மரபு என்னவென்றால் அக இலக்கியத்திலே தலைவன் தலைவியர் என்ற அந்த அகத்திணை மாந்தர்கள் மட்டுமே சொல்லப்படுவார்களே தவிர அங்கே பெயர் கூறப்படாது. அகத்திணை மாந்தர்கள் அதை சுட்டி ஒரு பெயர். ஆனால் பெயர் சுட்டப்படும் போது அங்கே நமக்கு நேரடியாக ஒரு பெயரை சொல்லப்பட்டு விட்டது என்றால் அது புறம் என்ற இந்த அகத்திற்கும் புறத்திற்குமான வேறுபாடையும் தொல்காப்பியர் சொல்லி சென்றிருக்கிறார். அப்போ இந்த நெடுநல்வாடியை ஏன் அகம்புறம் என்று வைத்தார்கள் என்றால் அதிலே வரக்கூடிய வேம்பு தலையாத்த நோன்கார் எட்கம், இந்த வேம்பு என்ற ஒரு சொல் வேப்பம்பூ மாலையை சூடக்கூடியவன் பாண்டிய மன்னன். அப்போ பாண்டிய மன்னனுடைய அந்த குறிப்பு அவனுடைய அடையாள பூ, அடையாள மாலை, அடையாள பூவினுடைய அந்த மரத்தினுடைய சொல் வேம்பு என்று சொல்லப்படுகின்ற அது வந்ததனால அந்த நெடுநல்வாடையை அகம் புறம் 2 சார்ந்தது என்று சொல்வார்கள். அதில் நீங்கள் அந்த நூலை பார்த்தீர்கள் என்றால் அகச்செய்திகளை தவிர புறச்செய்திகள் தான் நிறையாக கூறப்பட்டிருக்கும். அந்த வகையில் அந்த நூலை அப்படி பிரித்திருப்பார். இப்படி அகம்புறம் என்ற அந்த பாகுபாட்டில் என்ன ஒரு சிறப்பு என்றால் பெயர் சுட்டப்படுவது புறமாகவும் அகம் சார்ந்த மாந்தர்களை சொல்லப்படும் போது அதில் பெயரை கூறப்படாமல் இருப்பது அகம் என்றும் சொல்லப்படும். அப்போ அந்த அகம்புறம் வேறுபாடு இப்படி. அதன் பிறகு நீங்கள் பாடலுக்குள் வரும்போது அந்த சங்க இலக்கியத்திலே 2381 பாடல்கள் என்று பல ஆராய்ச்சியாளர்களாலும் திறனாய்வாளர்களாலும் பதிப்பாசிரியர்களாலும் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கணக்கீடு. அந்த அடிப்படையில் சங்க இலக்கிய பாடல்கள் 2381 பாடல்கள். அதில் அகம் சார்ந்தவை இவை என்றும் புறம் சார்ந்தவை இவை என்றும் பாகுபாடு படித்திருக்கிறார்கள். இந்த பாடல்களை எல்லாம் பாடிய புலவர்கள் என்று பார்க்கப்படும் போது பல திறனாய்வாளர்களும் சொல்லப்படுகின்ற 473. இதில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து 473 புலவர்கள். அதில் புறம் பாடிய புலவர்கள் மட்டுமே, அது குறிப்பாக நம்மளுடைய 8 தொகை நூல் இருக்கக்கூடிய புறநானூறு
பதிற்றுப்பத்து என்று சொல்லப்படுகின்ற பதிற்றுப்பத்திலே 8 புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள், 8 சேர மன்னர்களை. புறநானூற்றில் கிட்ட சுமார் 155 புலவர்கள் பாடியதாக அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. பதிப்பு வரலாறும் அந்த 400 பாடல்களை, புறம் 400 பாடல்களை பதிப்பித்து தொகுத்த உரையாசிரியர்களும் பதிப்பாசிரியர்களும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய புலவருடைய பெயர் அடிப்படையிலே 155 புலவர்களுக்கு குறைவு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புறநானூற்றிலே மிக அதிகமான பாடல் பாடிய புலவராக சொல்லப்படுகின்றார் ஔவையார். ஔவையார் அவர் 33 பாடலை பாடியிருக்கின்றார். அவருக்கு அடுத்து நீங்க பார்த்தீர்கள் கபிலர், அவர் புறநானூற்றிலே 28 பாடல்களை பாடியிருக்கின்றார். அதன் பிறகு நீங்க பார்த்தீர்கள் 13 பாடல்களை பாடியிருக்கக்கூடிய பரணர், அதுக்கடுத்து 15 பாடல்கள் பாடியிருக்கின்ற கோவூர்கிழார், மீண்டும் 13 பாடல்கள் பாடியிருக்கின்ற ஏணிச்சேரி முடமோசியார், பெருஞ்சித்திரனார் 10 பாடல்கள். மற்றவர்கள் எல்லாமே இந்த ஏறக்குறைய நான் இந்த கூறப்பட்ட இந்த 6 புலவர்கள், அதாவது ஔவையார் 33, கபிலர் 28, கோவூர்கிழார் 15, பரணர் 13, ஏணிச்சேரி முடமோசியார் 13, பெருஞ்சித்தனார் 10, மீதி மற்ற புலவர்கள் அனைவருமே ஒற்றை இலக்க எண்களை கொண்ட பாடல்களை 2, 3, 1, 5, 4, 3 என்ற ஒரு அடிப்படையிலே அந்த இரட்டை இலக்க எண் பாடியவர்களாக குறிக்கப்படவில்லை. இந்த 6 புலவர்கள் மட்டுமே இரட்டை இலக்கம் பாடிய இரட்டை இலக்கத்திலே பாடியவர்களாக சொல்லப்படுகின்றார்கள். இவர்களுடைய சிறப்புகள் அப்ப அந்த புறநானூறு புறம் எதை பற்றி சொல்லுகிறது என்றால், நான் முன்பே கூறியது போல சங்க இலக்கியத்திலே தமிழர்கள், சங்க தமிழர்கள் தன்னுடைய 2 கண்களாக காதல் வீரம் என்ற 2ஐயும் கொண்டு வாழ்ந்தார்கள். அகவாழ்வையும் புறவாழ்வையும் தன் 2 கண்களாக. இது ஆண்களுக்கு, ஆண் மகனுக்கு மட்டுமே உரியதா இருந்தால் இல்லை, பெண்களும் இருந்திருக்கிறார்கள். வீரம் செறிந்த பெண்களாக இருந்திருக்கின்றார்கள். அதனால் மரக்குடி மகளிர் என்று சொல்லப்படுகின்ற மரக்குல பெண்டீர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்தும் புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில புறநானூற்றினுடைய அந்த கருத்துக்களை பார்க்கப்படும் போது எல்லா பாடல்களுமே பொதுவாக நீங்க பார்த்திருந்தால் முதலில் அதில் சொல்லப்படுகின்ற அந்த புலவர்கள் அரசர்கள் என்று பார்க்கப்படும் போது நட்பு ரீதியாக கபிலர் பாரியோடும், ஔவையார் அதியமானோடும், ஏணிச்சேரி முடமோசியார் ஆய் என்ற மன்னனோடும், அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் பார்த்தீங்கன்னா குமணனோடும், இப்படி பல புலவர்கள் அந்த நாட்டினுடைய அரசனோடு அவைக்கள புலவர்களாக இருந்து அவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அறிவுரை சொல்லுதல் என்ற அடிப்படையில் செவி அறிவுறுத்தல் என்ற அடிப்படையில் தொல்காப்பியர் ஒரு துறையை சொல்லுவார். அந்த துறையில் பல பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. செவி அறிவுறுத்தல், இந்த செவி அறிவுறுத்தல் என்ற ஒரு பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பாடல் இருக்கின்றன. அதுக்கு நான் எடுத்துக்காட்டாக ஒன்று, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை பிசிராந்தியார் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள் ஔவையார் அதியமான் வழியாக தூது சென்று என்ன சொல்றார் என்றால் நடக்கக்கூடிய போரினை தடை செய்கின்றார் தூதாக சென்று. அப்புறம் மானத்தோடு வாழ்ந்தவர் மன்னர்களாக, மானம் இழந்து உயிர் வாழ விரும்பாமல் உயிரை வடக்கிருந்து உயிர் விட்ட மன்னர்களாக அந்த இருந்திருக்கிற செய்தியை புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். நட்பு பாடப்பட்டிருக்கிறது, அறிவுறுத்தல் பாடப்பட்டிருக்கிறது. கொடை சிறப்புகள், பெரும்பான்மையான பாடல்கள் கொடை சிறப்பு தான். அந்த கொடை சிறப்பை பாடியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றி சிறப்பை பாடியிருக்கின்றார்கள். வெற்றி சிறப்பு, ஒவ்வொரு மன்னருடைய வெற்றி சிறப்பு. அதற்கு அடுத்து நீங்க பார்த்தீங்க என்றால் மானம் காத்த புலவர்களாகவும் மானத்தை பெரிதாக போற்றிய மன்னர்களாக வாழ்ந்த அவர்களுடைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பண்பாடுகள், கலாச்சாரங்கள், இதை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கைமை நோன்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கைமை நோற்று வாழ்ந்த அந்த வாழ்க்கையினை பூதப்பாண்டியன் தேவி கோப்பெரும் பெண்டு, அந்த அம்மா பல்சாண்டியரே அந்த அம்மா தன் கணவன் இறந்த உடனேயே சிறை மூற்றி அதிலே உயிரை விட துணிகிறார். உடன்கட்டை ஏது என்று சொல்லப்படுகின்றார். அந்த ஒரு பாடலை அந்த அம்மா பாடியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பாக சொல்லப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதியமானை இழந்த பிறகு ஔவையார் பாடிய கையறு நிலை பாடல்கள் நிறைய சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாரி இறந்த பிறகு கபிலர் பாடிய கையறு நிலை பாடல்கள். அதோடு மட்டுமல்லாது அந்த நட்பு பூண்டு ஒழுகிய அந்த ஒரு சிறப்பு மட்டும் சொல்லப்படாமல் அந்த அவர்களுடைய பிள்ளைகளையும்
பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியினை கபிலர் அங்கவை சங்கவை என்று சொல்லப்படுகின்ற பாரியினுடைய மகளிரை ஔவையாரிடம் ஒப்படைத்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஔவையார் திருக்கோவலூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய திருமுடிக்காருடைய மகனுக்கு அந்த பெண்களை திருமணம் செய்து வைத்தார் என்கிற அந்த ஒரு கல்வெட்டு செய்தி கூட இன்றைக்கும் அந்த திருக்கோவலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாசனம் சொல்வதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இப்படி புலவர்கள் அந்த மன்னனிடத்து சென்று செவி அறிவுறுத்தி பாடிய பாடல்கள், அதில் குறிப்பாக நான் சொல்ல வந்த அந்த பாடல், காய் நெல் அறுத்து கவலம் கொளினே மா நிறை வல்லது பன்னாட்கள் காகும் 100 செரு வாயினு தமித்து புக்குனினே பாய் புகுவதெனும் கால் பெரிது கெடுக்கும் கோடியாத்து நாடு பெரிது நந்தும். அதனால நெறியுடை வேந்தன் என்ன செய்யணும், அந்த வரி வாங்கப்படும் போது மக்களை வருத்தாமல் சிறுக சிறுக வரி வாங்க வேண்டும். அப்படி சிறுக சிறுக வரி வாங்காமல் ஒரே சமயத்தில் அந்த மக்களை வருத்தி வரி கேட்டான் என்றால் அவனுக்கும் வரி கிடையாது, அந்த நாட்டு மக்களும் அழிந்து துன்பத்தில் ஆட்படுவார்கள். அதனால் நாட்டு மக்களுடைய சிறப்பை இவன் பெற முடியாது. இதை உவமைப்படுத்தப்படும் போது ஒரு நிலத்திலே சென்று நன்கு விளைந்த நிலத்திலே அந்த நெல்லினை அறுவடை செய்து அதை கவலமாக ஏனைக்கு உணவாக அளித்தோம் என்றால் அந்த உணவானது ஏனைக்கு பல நாளுக்கு உணவாக ஆகும். அதுவே அந்த சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு அதை அந்த யானையை நிலத்திலே விட்டுவிட்டோம் என்றால் அது வாய் புகுவதனும் கால் பெரிது, அதனுடைய வாயிலே புகக்கூடிய அளவை விட அதனுடைய யானையினுடைய காலிலே அடிபட்டு மிதிப்பட்டு அந்த நெல் பயிர்கள் வீணாகிவிடும் என்கிற அந்த ஒரு உவமையை மிக அழகாக சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசன் தன்னுடைய மக்களை வருத்தாமல் வரி வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான சிந்தனையை அன்றைக்கு சங்க காலத்திலே ஒரு புலவன் பாடியிருக்கிறான். அந்த ஒரு நிலை. அதே போன்று ஔவையார் அதியமானிடம் சென்று பொருள் யாசகம் கேட்கப்படும் போது அவன் காலம் தாழ்த்தினான் என்பதற்காக எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று தன்னுடைய புலமையை மதிக்காத அந்த அதியமானை வெறுத்து பேசியதாகவும் அந்த பாடல்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புலவரை தான் தன்னுடைய அவைக்கால புலவராக வைத்து கொண்டு தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனினை ஔவைக்கு கொடுத்து தமிழினுடைய சிறப்பை மேன்மைப்படுத்தி அதியமானுடைய வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. ஔவையார் தூதாக சென்று மிகப்பெரிய ஒரு போர் நடக்க தொண்டைமான் இளந்திரையிடம் சென்று இருவருமே நீங்கள் குறுநில மன்னர்கள், இருவருமே போரிட்டு கொண்டிருக்கின்றால் சேதம் என்பது உங்கள் இருவருக்குமே உரியது, அதனால் இந்த போரை தடுக்க வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு பாடல் நீங்கள் பார்த்திருந்தால் ஔவையார் சொல்லக்கூடிய இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்காழ் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகரவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரிடம் சென்ற அதியமான் பொருட்டு தூதாக சென்று போரை தடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஔவையாருடைய நோக்கம். அதனால் எப்படி தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதோ பாரு, உன்னுடைய படைக்கலன்கள் எல்லாம் மிக அழகாக பளபளவு என்று இருக்கிறது, ஆனால் அங்கே அவனிடம் வந்த அந்த படைக்கலன்கள் எல்லாம் நுனி, அந்த கருவிகளினுடைய நுனி எல்லாம் சிதைந்து கூர்மழுங்கி இருக்கின்றன. உன்னிடம் இப்ப நீ சென்றீர் என்றால் பழிப்பது போல புகழ்ந்து அதனால் அவன் எத்தனை போர்க்களங்களை கண்டதனால் அவனுடைய கருவிகள் எல்லாம் சிதைந்து சேதாரமாக இருக்கின்றன. உன்னுடைய படைக்கலன்கள் அப்படியே அழகாக பூச்சூட்டப்பட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட்டு அப்படியே பலபலவென்று இருக்கின்றன. நீ போர்க்களத்தையே இன்னும் பார்க்கவில்லை. நீ அப்போ போர்க்களம் சென்றீர் என்றால் உனக்கு அந்த பயிற்சி இல்லை, அந்த போதிய ஞானம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி நீ இந்த போரை கைவிடுவாயாக. ஏனென்றால் அவன் பல போர்களை கண்டு வெற்றி வாகை சூடியவன் அதியமான். அவனிடம் போர் தொடுத்து சென்றீர் என்றால் நீ தோல்வியை தழுவாய் என்பதை மறைமுகமாக கூறி அந்த அரசனை போரை தடுக்கின்றார். இப்படி ஒரு பெரிய போர் தடுக்கக்கூடிய போர் நிகழாமல் மக்களையும் காப்பது, 2 மன்னர்களுக்கும் சந்து செய்வித்து நட்பு உருவாக்கக்கூடிய நிலையிலும் புலவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல,
நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் இந்த ஒவ்வொரு அந்த பெண்கள் வந்துட்டு வீரத்திலே சிறந்து இருந்தார்கள் என்று கூறினார் அல்லவா, பெண்களும் வீரமிக்க மகளிராக, மரக்குடி மகளிராக மூதின் முல்லை என்ற துறையிலே பாடப்பட்ட பல பாடல்கள் சொல்லுகின்றன. அதிலே ஒரு பெண் என்ன செய்கிறார் என்றால், முதல் நாள் போரிலே தன் தந்தை இறக்க, அடுத்த நாள் போரிலே தன்னுடைய கணவன் இறக்க, 3ஆம் நாளும் போர் பறை கேட்கிறது. அவள் என்ன செய்கிறாள் என்றால், வீட்டிற்கு ஒரு ஆடவனை அனுப்ப வேண்டும் என்ற நிலையில் பால் மனம் மாறாத தன்னுடைய குழந்தையை, இந்த குழந்தை இல்லைன்னா வேறு குழந்தை இல்லை, ஏனென்றால் கணவன் இல்லை, கணவன் இருந்தால் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இந்த ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுகம் நோக்கி செல்கென விடுத்தால், அந்த பால் மனம் மாறாத தன்னுடைய குழந்தையை நெய் தடவி தலையை முடித்து கையிலே வாளினை நோக்கி செருமுகம் நோக்கி செல்கென விடுத்தாள். அது எப்படின்னா, அவளுடைய அந்த வீரம், போர்க்களத்திற்கு சென்று வெற்றியோடு வா என்று சொல்கிறாள். அவளை ஒரு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை, ஐயோ நான் அனுப்ப மாட்டேன் என்னுடைய மகனை, ஏனென்றால் எனக்கு இந்த மகன் மட்டும்தான் எனக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டும், சாப்பாடு போட வேண்டும், இவனை அனுப்பிட்டா நான் என்ன செய்வது அப்படின்னு நினைச்சால் அன்னைக்கு நினைக்கவில்லை. அப்ப நீங்க பார்த்தீங்கன்றால் அப்படி வீரம் செறிந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மளுடைய புறப்பாடுகள் சொல்லுகின்றன. அது மட்டுமல்ல, யாராருக்கு என்ன கடமைகள் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புலவர் பாடியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனே என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடலை பார்த்துட்டா, இன்னாருக்கு இன்ன கடமைகள், ஒரு குழந்தையை இந்த நாட்டிற்கு தருகிறோம் என்றால் இன்ன குழந்தைக்கு இன்ன கடமை என்பதை சொல்லுகின்றாள். அதை சொல்லி இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு வீர பெண் பாடியிருக்கிறாள். அது மட்டுமல்ல, அந்த பெண்கள் வீரம் சிறிதவர்கள் என்பதற்கு மற்றும் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுள்ளனோ என வினவிதி. இது நீங்க பார்த்தலாம், கிராமத்திலலாம் பார்த்து உங்க பையன் எங்க இருக்கிறாங்க அப்படி கேட்பாங்கல்ல, அதுபோல சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுள்ளனோ என வினவிதி. ஒரு பெண் கேட்கிறார், உன்னுடைய மகன் எங்கே என்று. அதற்கு அந்த தாய் சொல்கிறாள், என் மகன் யாண்டுள்ளன் என யான் அறியேன் ஓரும். கொஞ்சம் யோசித்து சொல்றான். ஏன்னா என்னுடைய ஈன்ற வயிறோ இதுவே கான், வயிறு மட்டும்தான், நான் பெற்றெடுத்த வயிறு தான் இங்க இருக்குது, ஆனால் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே, நீ போய் வேணா அங்க போய் பாரு. ஏன்னா அப்ப அந்த பெண் தன்னுடைய மகன் போர்க்களத்திலே சென்று போர்க்களத்தில் போர் செய்வதை பெருமையா சொல்றான். அதனால நான் பெற்றெடுத்த வயிறு இங்க இருக்குது, புலி அடைந்து சென்ற வயிறு அதுதான் சொல்றாங்க, அந்த குகை, புலி வந்து அடைக்காத்த குகையாக தன் வயிற்றை சொல்லுகிறாள் அந்த வீரத்தாய். அப்படி புலி போன்ற தன்மையுடைய வீரமகன் போர்க்களத்திலே இருப்பான், அங்கு சென்று பார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வீரத்தாயினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல்ல பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நின் மகன் பட்டணன் என்று சொல்லப்படும் போது, அதாவது களிறு எறிந்து பட்டணன் என்று சொல்லப்படுகின்ற அந்த செய்தி, புறமுதுகிட்டு ஓடி வந்தான் என்று சொல்லக்கூடிய அந்த காதிலே செய்தி கேட்ட அந்த தாய் சொல்கிறாள், என் மகன் புறமுதுகிட்டான் என்றால் இந்த பால் உண்ட இந்த மார்பினை அறுத்தெறிகிறேன் என்று தன் கையிலே வாளினை தூக்கி கொண்டு செல்கிறார். அங்கே சென்று தன் மகன் கிடக்கக்கூடிய அந்த கிடக்கை காணும், தன்னுடைய மகன் கிடக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கிறாள். மார்பிலே புண்பட்டு இறந்து கிடக்கிறான். அப்ப மார்பிலே புண்பட்டு இறந்து கிடக்கூடிய மகனை பார்த்த உடனே ஈன்ற பொழுதின் பெருந்துவதலே, அந்த தன் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி இருந்ததே, அதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சியை தன் மகன் மார்பிலை புண்பட்டு தான் இறந்து கிடக்கிறான் என்று தனக்கு இந்த மாதிரி ஒரு ஈனச்சொல் வந்துவிட்டது என்று கலங்கி போர்க்குளம் நோக்கி சென்ற அந்த தாய் தன் மகனினுடைய நிலைமையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். அது ஒரு வயதான தாய், ஒரு இளமையான தாய், வயதான தாய். அந்த அம்மாவுடைய முடியெல்லாம் வெளிர்த்து அந்த காக்கையினுடைய சிறகுகள் எப்படி மழை தீர்ப்பட்டா வெளுத்து போயிருக்கும், அதுபோல வெளுத்து போன இறக்கையினுடைய அந்த தன்மையுடைய முடியவுடைய அந்த மூதாட்டி போர்க்களத்திலே சென்று தன் குழந்தையினுடைய தன் பையனுடைய அந்த மார்பு புண்ணை கண்டு பெருமகிழ்ச்சி உற்றாள் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் புறப்பாடல்கள் என்பது சங்ககால மக்களினுடைய அந்த வாழ்வியல் சூழலை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது. நம்ம அதிலே உணர்வு பூர்வமான, ஏன்னா வெறுமனே புறம் என்று மட்டுமே அப்பாலை தள்ளிவிட முடியாது, அந்த புறத்திற்குள்ளரையும் அகம் சார்ந்த உணர்வுகள்
வீரம் சார்ந்த உணர்வுகள், வெற்றி சார்ந்த உணர்வுகள், கொடைத்தன்மை சார்ந்த உணர்வுகள், நட்பு சார்ந்த உணர்வுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வுகளினுடைய தன்மை. ஏன்னா அக இலக்கியத்துக்கு மட்டும்தான் உணர்ச்சி சொல்லப்படுகிறதா என்றால் இல்லை. புறப்பாடல்களிலுமே அந்த மனம் சார்ந்த, நட்பு சார்ந்த, அன்பு சார்ந்த, வீரம் சார்ந்த, வெற்றி சார்ந்த, கொடை என கொடைத்தன்மை அவன் கொடுத்து கொடுத்து மாறியும் உண்டு ஈண்டு உலக புறப்பொதுவே. மழை பொழிதால் எப்படி இடையறாது மழை பொழிந்து கொண்டிருக்கிறோம், அதுபோல பொருள் தந்தவன் பாரி என்று கபிலர் சொல்லுவார். அது மட்டுமல்ல, நிறைய எல்லாருமே கடையேழு வள்ளல்கள் என்று சொல்வார்கள். பாரி, ஓரி, காரி என்று சொல்லப்படுகின்ற, அதியமான் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடையேழு வள்ளல்கள் அனைவருமே அந்த கொடைத்தன்மையில சிறந்து விளங்கினார்கள் என்பதை சொல்லப்படும். இந்த ஒரு சிறப்பு தான் ஆற்றுப்படை இலக்கணத்திலே வைக்கப்படும். அதுலேயும் அந்த யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம் என்று சொல்லப்படுகிற நிலையிலே இவ்வழியாக நீயும் சென்று அந்த மன்னனை கண்டீர் என்றால் உமக்கு அத்தனை பொருள்களும் தருவான் என்று அந்த ஆற்றுப்படுத்திய விதம், அந்த மனநிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்மோடே அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லாமல் அந்த இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்று அந்த ஆற்றுப்படுத்திய விதத்தை ஆற்றுப்படை இலக்கணம் சொல்லுகிறது. ஆற்றுப்படை இலக்கியங்கள், சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, புறநூர் ஆற்றுப்படைன்னு சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியங்கள் சொல்லுகின்றன. இப்படி புற இலக்கியங்கள் பல நிலைகளில் சங்ககால மக்களினுடைய சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் செய்திகள் அத்தனை நிகழ்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய நிலையிலே புறம் இருக்கின்றன. அது இல்லை இன்னும் சொல்லப்படும். அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் புலவர் மீது கொண்ட பற்று சொல்லப்படும். என்னவென்றால், தான் இந்த மன்னனை நான் வெற்றி வாகை சூடவில்லை என்றால் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று சொல்கிறான். ஏனென்றால் புலவர்கள் தன்னை எப்பொழுது பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி பாடவில்லை என்றால் நான் அந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு விடுவேன். அப்போ அந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த செயலை செய்யவில்லை என்றால் புலவர்கள் என்னுடைய நாட்டிற்கு வராமல் போகட்டும், என் நாட்டை புகழ்ந்து பாடாமல் போகட்டும் என்று சபதம் செய்கிறான். இன்னொரு மன்னன் நீங்க பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி வாயிற்காவலன் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி நிறைய மானம் சார்ந்த அந்த மானத்தை காத்தல் என்ற நிலையில அந்த மாதிரி மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். புலவர்கள் வடக்கிருந்து உயிர் துறந்திருக்கிறார்கள், மன்னர்களும் வடக்கிருந்து உயிர் துறந்திருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழன் பொத்தியாருடைய அந்த நட்பு நிலை, அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்படுகின்ற குமணனுடைய அந்த சிறப்பு, பெருஞ்சித்திரனுடைய சிறப்பு, இப்படி அந்த வள்ளல் தன்மைகள்லாம் மிக அதிகமாக சொல்லக்கூடிய புற இலக்கியங்கள் நம்மளுடைய தமிழருடைய வாழ்வியலை மிக அற்புதமாக எடுத்து காட்டக்கூடிய, எப்படி வாழ்ந்தான் தமிழன், வீரத்தை போற்றி வாழ்ந்தான், காதலை போற்றி வாழ்ந்தான் சொல்லக்கூடிய அற்புதமான செய்திகளை எல்லாம் இந்த புலவர் பெருமக்கள், சங்ககால புலவர் பெருமக்கள் மிக அழகாக பதிவு செய்து தந்த இலக்கியங்கள் தான் இன்றைக்கு நம் கையிலே உலா வரக்கூடிய 8 தொகை 10 பாட்டு நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான அக இலக்கியங்களும் புற இலக்கியங்களும். இப்படிப்பட்ட அந்த புற இலக்கியத்தினுடைய சிறப்புகளையும் அந்த புற இலக்கியத்தை பாடிய புலவருடைய மாண்புகளையும் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த இந்த வேல் உயராய்வு மையத்திற்கும் மற்றும் அன்பு பிள்ளை அஜிதா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இந்த சிறப்பு காணொளியை கண்டு மகிழ்ந்த பயனர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் என அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.